அபயாம்பிகை சதகம் பாட்டு 14. பேயின் உமை விழி குருடு பேணும் சேவிடு கால் முடமாய் பிள்ளை எனவே கன்றவர்க்கு பிரிய விடவும் மனமாமோ நாயேன் செய்யும் வினை முழுதும் நலமாய் பஞ்சு பொறி எனவே நகர்த்தி சிவத்துள் எனதுலத்தை நாணப்பதியுள் சேர்த்தருள்வாய் ஆயே அமலை அருட்கடலே அகிலாதார முடிவிலக்கே அணங்கே இணங்கும் அடியவர்க்கு அமுதனானும் அருள் அரசே மாயே செகமோகனமான வடிவே முடிவே மலைமகளே மயிலாபுரியில் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. அபயாம்பிகை சதகம் பாடலின் விளக்கம் 14. இம்மண்ணுலகில் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் குறையுடன் பிறந்தாலும் அவர்களை புறக்கணிக்காமல் அன்புடன் பேணி காத்து வளர்ப்பதை கண்கூடாக காண்கிறோம். அன்னை அபயாம்பிகையோ அகிலத்தையும் ஈன்ற தாய் ஆயிற்றே. அவளை ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 285வது நாமம் பிரக்ம கீட ஜனனி என்று சொல்கிறது. பிரம்மா முதல் புழு பூச்சி வரை எல்லா ஜீவன்களையும் ஈன்றவள். தேவிக்கு எல்லா உயிர்களிடத்தும் ஒரே மாதிரியான அன்புதான். இதனையே அபிராமி பட்டர் பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே என்கிறார். 36 அபயாம்பிகை சதகம். அபயாம்பிகை பட்டர் இதையெல்லாம் மனதிற்கொண்டு அன்னையை பார்த்து உரிமையுடன், தாயே, உனது குழந்தை புத்தி சுவாதீனம் மற்றும் ஊமையாகவும் குருடாயும் அல்லது கால் முடமாக பிறந்து விட்டது என்பதற்காக அதை புறக்கணித்து விடாமல் அதன் மேல் அதிக அன்பு காட்டி பேணி வளர்ப்பாய் அல்லவா? அதுபோல நாயினும் கடையேனான என்னை என் வினையில் அனைத்தையும் நீ பஞ்சு பொறியை எரிப்பது போல அழித்து சிவனிடத்தில் சேருவதற்கான நாணத்தை என் உள்ளத்தில் அருள்வாய் என்று கேட்கிறார். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 727வது நாமம் அன்னையை சிவஞான பிரதாயினி என்று சொல்கிறது. அதாவது சிவ சம்பந்தமான நாணத்தை தன் பக்தர்களுக்கு தருபவள். சிவமங்கலம் அந்த நாணத்தை, அதாவது பிரம்ம நாணத்தை தருபவள். சிவ நாணத்தை அன்னை மூலமாகத்தான் அறிய முடியும் என்று வாசிஷ்ட ராமாயணம் கூறுகிறது. அசைவினால் காற்றை அறிவது போல, உஷ்ணத்தினால் நெருப்பை அறிவது போல அன்னை மூலமாகவே சின்மாத்திரமான நிர்மலமான சாந்தமான சிவனை அறிய முடியும் என்பதே இதன் கருத்தாகும். சுருங்க சொன்னால் அவள் அருளாலே அவன்தான் வணங்கி என்று கூறலாம். தாயே, நீ மலமற்றவள். அதனால் அமலை கருணைக்கடலும் நீயே. உலகங்கள் அனைத்துக்கும் ஆதாரமாய் இருப்பவளும் நீயே. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 935வது நாமம் ஜெகதாத்ரி. உலகத்தை தாங்குபவள், உலகத்திற்கு ஆதாரமாய் இருப்பவள், புவனங்களின் முழுமைக்கு முடிவலக்காய் ஒளி தருபவளும் நீயே. உன்னை உமது தேடி வரும் அன்பர்களுக்கு அமுதமான மெய்ஞானத்தை வழங்கும் அருள் அரசியாயும் திகழ்கிறாய். அதே சமயம் மாயையாவும் விளங்குகிறாய். உலகம் அனைத்தையும் மயங்க செய்யும் மோகனமான வடிவம் படைத்தவள் நீ. அதனால் தான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 215 உன்னை மகாமாயா என்று கூறுகிறதோ. பிரம்ம மாதிகளுக்கும் மோகத்தை உண்டு பண்ணுவதால் மகாமாயா ரூபிணியாக இருப்பவள் தேவி. மகாமித்தியம் 1:55 நானி நாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹீசா பலதக்ருஷய மோகாய மகாமாயா பிரச்சயதி. நாணிகளுடைய சித்தங்களையும் அந்த மகாமாயா தேவியான பகவதி வலுவில் கவர்ந்து மோகத்தில் செலுத்துகிறாள். மாயா சொருபினியாலும் அவளே முடிவில் எல்லோரையும் கரையேற்றுபவள். முடிவே எல்லாவற்றிற்கும் அந்தமானவள். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளை என் மனத்தே வஞ்சத்து இருளேனும் இன்றி ஒளிவெளியாகி இருக்கும் உன்றன் அருளேது அறிகின்றேன் அம்புதாயனத்து அம்பிகையே என்று மனம் உருகிய அன்னையின் அருளை போற்றி புகழ்கிறார். அன்னையே பொருளை கொடுத்து அதனால் போகத்தை தந்து அந்த போகத்தினால் மயக்கத்தை உண்டாக்கி அதிலிருந்து தெளிவான நாணத்தையும் கொடுப்பவள். ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரும் கமலாம் வாம்புஜரே கல்பிதம் மாயாஹராயும் தியஜரே என்று அழகான கீர்த்தனையை உருவாக்கினார். இம்மனமே கமலாம்பலை பஜனை செய்,
மாய காரியமான புறத்தோற்றத்தை புறக்கணித்து விடு. பகவத்கீதையிலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு மாயை பற்றி சொல்வது, ஈஸ்வர பூதானாம் கிருததேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயுந்த் சர்வபூதாதி யந்திரூடானி மாயையா. இறைவன் பொம்மலாட்டக்காரனைப் போல் எல்லா ஜீவராசிகளின் இதயங்களில் அமர்ந்து மாயையினால் பிரமிக்கச் செய்கிறான். மாயை நீங்கி மனிதன் பிறவி கடலை தாண்ட அன்னை அபயாம்பிகை அமுதமான மெய்ஞானம் தந்தருள வேண்டும் என்று அன்னையிடம் மெய்யுருகி விண்ணப்பிக்கிறார் பட்டர். அபயாம்பிகை சதகத்தில் அபயாம்பிகை பட்டருக்கு அபயாம்பிகை அன்னையானவள் அவர் கோவிலிருந்து அர்த்தஜாம பூஜை முடிந்து வீட்டுக்கு கிளம்பும் போது இருளில் தவிக்கும் போது அன்னையிடம் கெஞ்சுகிறார். அன்னையே, நான் உனது குழந்தை, இருளில் போய்க் கொண்டிருக்கிறேன், எனக்கு நீ விளக்கு வெளிச்சம் காட்ட மாட்டாயா என்று கேட்கும் பொழுது அம்பாள் அவளுக்கு மனம் இறங்கி கைவிளக்காக அவள் வீடு வரை வந்து சேருகிறாள். அந்த கைவிளக்குக்கு எந்த மனிதர்களும் இல்லை, எந்த உருவங்களும் இல்லை. ஆனால் அந்த கைவிளக்கு ஒண்டி அவர் வீடு வரை வந்து அவருக்கு வெளிச்சம் காமித்து விட்டு போகும். அப்பேற்பட்ட அன்பான கருணை கடலானவள் அபயாம்பிகை. இந்த சதகத்தை பக்தியுடன் அம்பாளை ஆராதிப்பவர்கள் மானசீகமாக அவர்களுடைய பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறும்.